என்னைக்குமே ஆர்எஸ்எஸ் காரணம் தான் இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பல ஆர்எஸ்எஸ் காரங்களோட நேரடி தொடர்பு இருக்கும். நாக்பூரோட உங்களுக்கு டச் உண்டு, எனக்கு தெரியும். லைட்டா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆயில உங்களுக்கு உண்டு. ஓ, இது வேறயா? ஆமா, இதுவும் நல்ல இது வந்து பிராமணன் இது இந்தியாவிலே நம்பர் 2 எது சார்? இது எடுத்துக்கீங்களா? பாலக்காடு பிராமணன். அது ஜெயிக்க வைக்க ஜோக்க வைக்க அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணித்தரேன். முத்திரைகளை திரட்டி செலவு தர முடியும். தேவேந்திர அதாவது இந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாம் சாரோட பேக்கிங்ல இருக்காங்க ஒரு சார். அதாவது ஒரு 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 கேண்டிடேட்டை வீழ்த்தணும்னாலும் இவர் பண்ணுவார், ஜெயிக்க வைக்கணும்னாலும் பண்ணுவார். அந்த அந்த நரேட்டிவை கிரியேட் பண்ணுவார். நரேட்டிவ் கிரியேட் பண்ணா கடத்துக்குமே அதை பண்ணிடுவோம். ஆஃபீஸ் தான் அவருக்கு வீடு மாதிரி இருந்துச்சு. அவருக்கு எல்லா மீட்டிங் அங்கே தான் பார்ப்பாரு. ஓகே. ரஜினிக்கு பாலிடிக்ஸ் பண்ணையில் எங்கள் ஆஃபீஸ் தான் அவருக்கு, அவரை எல்லாம் மீட் பண்ண வந்துடுவாங்க. நேராக அவரோட ஆஃபீஸே எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. இவரை தூக்கிட்டு போய் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் உட்கார வச்சிடலாம் அவங்க நினைப்பாங்க. பட் நம்மளால ஒருத்தர் வெளியே எல்லா டிவிலையும் சுற்றின்னு இருக்கோம். அப்படிங்க சார், என்னையும் சேர்த்துக்க முடியும். சரி, நீங்கள் என்ன இன்னொன்று நானும் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்தாவும் கண்டிப்பாக இந்த மாதிரி என்னோட உதவி நிச்சயமாக. நீங்க இல்லாம எப்படி? ஏன்னா இந்த எலெக்ஷன் டார்கெட்ல கொஞ்சம் சம்பாதிச்சு கனிமொழி இதுலேருந்து வருது அவங்களுக்கு. எனக்கு வந்து சசிகலா டீம்லேருந்து வந்துச்சு. கமல் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க. வேண்டாம், நன்றிங்க, நன்றி வணக்கம். அதுக்கப்புறம் தான் கமலை ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சது. நான் அவர்கிட்ட சும்மா சொன்னேன், வேற ஒருத்தருக்காக வாங்கினேன்னு சொல்லி. அவருக்கு முன்னாடி உங்களுக்கும் வாங்கினேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்து நாடார்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகமும் எழுச்சியும் கிடைச்சிருக்குது. இதுதான் 40 ஆண்டுகள்ல RSS இயக்கம் ஒரு சமுதாயத்திற்குள்ள ஏற்படுத்திய ஒரு மாற்றம். இது